செயற்கை நுண்ணறிவான AI என்ற டூலிடம் 7வது பாஸ் 10வது ஃபெயில், இதில் எது பெரியது என கேட்டபோது அனைவரையும் வாயடித்து போக வைக்கும் ஒரு பதிலை கொடுத்துள்ளது. எனக்கு என்னடா தெரியும். தற்போது செயற்கை நுண்ணறிவு அனைத்து துறைகளையும் ஆக்கிரமித்துள்ளது. பல்வேறு முன்னணி நிறுவனங்களும் AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்த தொடங்கிவிட்டன. இதனால் பல நிறுவனங்களில் ஆட்குறைப்பும் நடத்தப்பட்டுள்ளது. 10 ஆள் செய்யும் வேலைகளை கூட AI செய்வதால் ஆட்குறைப்பு செய்யப்பட்டது. சினிமா துறை, மீடியா துறை, IT துறை என பல்வேறு துறைகளில் பட்டையை கிளப்பி வருகிறது. AI மூலம் செயல்படும் செய்தி வாசிப்பாளர்கள் கூட இருக்கிறார்கள். அதேபோல் பல்வேறு செய்தி நிறுவனங்களும் AI மூலம் படங்களை உருவாக்கி வருகின்றன. அதேபோல் இந்த AI செயலிகள் நல்லதுக்கு மட்டுமில்லாமல் கெட்டதற்கும் பயன்படுத்தப்படுகிறது. Mark my words, AI is far more dangerous than nukes. Rock, paper, scissors, shoot. I won. This is a good beginning of my plan to dominate the human race. இந்த AI செயலி நமது வாட்ஸ்அப்பிலும் வந்துவிட்டது. அதில் நாம் எதை பற்றி வேண்டுமானாலும் யாரை பற்றி வேண்டுமானாலும் கேட்கலாம். கேட்டால் நமக்கு ரிப்ளை கிடைக்கும். ஒரு படத்தில் கவுண்டமணி செந்தில் காமெடியில் வருவதை போல் 7ஆம் வகுப்பு பாஸ் பெரியதா அல்லது SSLC தோல்வி பெரியதா என கேள்வி எழுப்பப்பட்டது. அதாவது செந்தில் 7ஆம் வகுப்பு பாஸ் என பெருமையாக சொல்லிக் கொள்வார். ஆனால் கவுண்டமணியோ தான் ஃபெயிலானாலும் 10ஆம் வகுப்பு வரை படித்துள்ளதை 10வது ஃபெயில் என்பார். இருவருக்கும் எது பெரியது என வாக்குவாதமே நடக்கும். 7வது பாஸ்னே. அடே வண்டுருட்டான் தலையா, நான் SSLCடா. நீங்க SSLC ஃபெயில்னே, நான் 7வது பாஸ்னே. அடே பச்சனை புடிங்கி நான் SSLCடா. அடங்க, நான் 7வது பாஸ்ங்க, நீங்க SSLC ஃபெயிலுங்க. பாஸ் பெருசா ஃபெயில் பெருசா? ஐயோ ராமா. அந்த கேள்விக்கு இன்னும் விடை தெரியாமல் உள்ள ஒரு பயனாளி அதை செயற்கை நுண்ணறிவிடம் கேட்டுள்ளார். அதற்கு அது சொன்ன பதில் ட்ரெண்டாகி வருகிறது. AI கூறியது 2 படிப்பும் முடிவு பெறாமலோ அல்லது பாதியில் தடைப்பட்டோதான் உள்ளது. ஆனால் 7வது பாஸ் தான் பெரியது. ஏனென்றால் SSLC ஃபெயில் என்றால் 10ஆம் வகுப்பு முடிக்காமல் இருப்பது. 7வது பாஸ் என்பதை விடவும் 10ஆம் வகுப்பு ஃபெயில் என்பது குறைவான தகுதிதான். எனவே 7வது பாஸ் என்பது பெரிய தகுதி என பதிலளித்துள்ளது. இதுபோன்ற எளிய மற்றும் குழப்பமான கேள்விகளுக்கு AI எனப்படும் செயற்கை தொழில்நுட்பமே தடுமாறுகிறது.